ஏசாயா 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி என்றால் காத்திருக்கிறவர்களுக்கு என்று கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். அது யாராலும் யூகிக்க முடியாது, யூகிக்கவே முடியாது, யாராலும் கிரகிக்கவே முடியாது, யூகிக்க முடியாது. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தர் நடப்பிப்பார். நம்பவே முடியல, இது எப்படி நம்புறது? அதனாலதான் நீங்கள் இவைகளை காணும் போது இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது கனவா நனவா அப்படி இருக்கும். இந்த தேவனுடைய செயல் புரியாத வரைக்கும் நம்மில் வெளிப்படுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறது என்ன? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 77:8 வாக்குத்தத்தமானது ஒளிந்து போயிட்டோ அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த காத்திருக்கும் காலத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்விகளில் ஒன்று. யோசேப்பு சகோதரர்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியடை செட் பண்றார். ஆமென். அந்த பீரியட்ல தான் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர்? நம்ம தான் உணர்ந்துட்டோம்ல. பல நேரத்தில் பாருங்க, இந்த உணராத வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த திருந்தி வரலான்னு நினைப்போம் பாருங்க. தகப்பன் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறார் யாரு? யாக்கோபு. அது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டோம். ஆண்டவரே சொல்லுகிறார், சீயோன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஏசாயா 49:14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டு இரு அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அதே கர்த்தர் அதே எலியா கிட்ட சொல்றாரு, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு, அதன் அர்த்தம் என்ன? அநேக நாள் ஆனாலும் கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர ஒருபோதும் மறந்து விட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் வெட்கப்பட பரலோக தேவன் சம்மதிக்கவே மாட்டார்.